ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏதோ வந்து முன்விரோதம் அப்படிங்கிறது வேற வரப்போ தகராறு வரும், வேற ஏதாவது தகராறு வரும், அதில் வந்து அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நடக்கிறது சம்பவம் வேறு. ஆனால் கூலிப்படை கலாச்சாரம் என்பது தமிழ்நாட்டில் இப்பொழுது மிகவும் அதிகரித்து வருகிறது. இந்த கூலிப்படை கலாச்சாரத்துக்கு வந்து அதனுடைய மூலம் என்ன, வேர் என்ன அப்படிங்கிற ஆணிவேரை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தீர்வு கண்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும். எனவே இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கொலைகள் அனைத்துக்கும் பின்பாக கூலிப்படைகள் இருக்கின்றன. ஏதோ ஒரு விதத்தில் அதில் சம்பந்தப்படுகிறார்கள். திருநெல்வேலியில் அதாவது ஆருத்ரா சுரேசனுடைய படுகொலையிலையும் இங்க இருக்கிறவங்க சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க இதோடைய எப்படி நீட்சி ஆகுது, எப்படி தொடர்புகள் வருது, ஏன் வந்து இதை வந்து தமிழ்நாடு காவல்துறையால் வந்து கட்டுப்படுத்த முடியல?